நேற்று முன்றும் யாழ்ப்பாணத்தின் தையிட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத பௌத்த விகாரையை அகற்றக் கோரியும் அபகரிக்கப்பட்டுள்ள தங்களுடைய காணிகளை விடுவிக்க கோரியும் பாரிய அளவிலான போராட்டம் ஒன்றை காணி இழந்த மக்கள் முன்னெடுத்திருந்தனர். காணிகள் இழந்த மக்கள் ஒருங்கிணைத்த இந்த போராட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், மதகுருமார், பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட காணி இழப்புக்குள்ளான மக்கள் நிலமிழந்த வலியை தம் வார்த்தைகளால் கொட்டி தீர்த்தனர். அம்மா, எத்தனையாம் ஆண்டுல இங்கேருந்து இடம் வந்து? 90ஆம் ஆண்டு வலிக்கிட்டு ஒவ்வொரு இடமா போய் சேர்ந்து திரும்ப விட வந்து கந்தரோட வாடகை இப்போ கந்தரோட வீட்டுக்கார விட சொல்ல வந்து இருக்கிறாங்க. இப்போ 18 வீட்டில் இருக்கிறேன். 20 பேருக்கு. எத்தனை வயசுல இங்கேருந்து இடம் வந்து? இந்த 33 வயசுல. இப்போ 73 வயசு. உங்களோட காணி உள்ள இருக்கு? இருக்கு பின்னுக்கு. விகாரம் இருக்கோ இல்லை சும்மா இருக்கு? சும்மா இது எங்கட காணிக்கு அங்கே இங்கே தான் விகாரம் கட்டிக்கணும். வேறையாக்க காணிக்க எங்கட காணி ஏஜஸில் சொன்னேன், கச்சேரியில் சொன்னேன். உங்களோட காணி எனக்கு கச்சேரி மொழியிலேருந்து இதே இப்போ என்னென்னா தங்களுக்கு 150 பேரத்து இருக்கான்னு சொல்லி படிக்கிற யோசனை வேறு இடத்த காணி வாரம் வந்து சொல்லி ஏமாற்றி இருக்கிறேன். எங்களுக்கு காசும் வேண்டாம், காணியும் வேண்டாம். எங்கட காணியை விட்டா காணி ஒழுங்கினாக்கா. இப்போ உங்களோட கோரிக்கை என்னவானது? முழுமையாக சட்டவிரோதமாக இராணுவம் அதிக பாதுகாப்பு வலயமாக வச்சு மக்களின் காணிக்க தனியார் காணிக்கெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. புத்த கோயிலுக்கு 46ஆம் ஆண்டுகளில் 40களுக்கு பிறகு ஒரு சின்ன புத்த கோயில் அதில் இருந்திருக்கு. அதுக்கான உறுதி தனியாக அவைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள தான் முன்னாள் ஆளுநர் குரே வந்து அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அந்த இடத்தை விட்டு ஒரு அதிக பாதுகாப்பு வலயமாக தனியாக இராணுவத்தால் இந்த இது கொரோனா நேரத்தில் ஊரடங்கு சட்டமாக இருக்க மறைப்புகள் செய்யப்பட்டு கட்டப்பட்டிருக்கு. கட்டின ஆரம்பத்திலேயே இந்த மக்கள் தெளிவாக அதுக்குரிய ஆவணங்களை ஜிஏல இருந்து உரியவர்களிடம், பிரதேச தவிசாளர்களிலிருந்து அனைவரிடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தனி நபர்கள் வழக்கு போட முடியாத ஒரு நிலை. சரியாக ஜாற்ற காணிக்குள் அந்த கட்டிடம் இருக்கிறதுன்றது தெரியாது. அளவீடு செய்து அடையாளப்படுத்த முடியாது. ஏனென்றால் இராணுவத்தின் அதிக பாதுகாப்பு வலயத்தில் தான் இன்னும் அது இருக்குது. நைனாதீப விகாராதிபதி தெளிவாக சொல்கிறார், உண்மையாக புத்த கோயிலுக்குரிய காணி உறுதி தன்னிடம் இருப்பதாகவும் தான் மக்களுடன் பேசி தீர்க்கிறதுக்கு தயார் வேண்டும். இது சட்டவிரோத கட்டிடமாக இருக்கிறபடியால் இது அகற்ற. தம்புள்ளையில் ஒரு கோயில், இந்து கோயில் நீதிமன்ற தீர்ப்பினால் அகற்றப்பட்ட வரலாறு இலங்கையில் இருக்குது. ஒரு தீர்ப்பை வச்சு இன்னொரு தீர்ப்பு அளிக்கப்பட்ட காலங்களும் இருக்குது. ஆகவே இந்த கோயிலையும் சட்டவிரோத கட்டிடமாக அகற்றிட்டு மக்களுக்கு அந்த காணியில் கொடுங்க. 30 வருஷத்துக்கு மேலே நாங்கள் இடம்பெயர்ந்தவர்களாக இருந்து தான் வந்திருக்கிறோம். இன்னும் இது இராணுவ உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ள தான் இருக்குது. இராணுவம் பாதுகாப்போடு தான் அது இருக்குது. அது புத்த விகாரையாண்ட இது எங்களுக்கு தெரியும். அது நாங்கள் அந்த வியூவில் பார்க்க இல்லை. இராணுவம் ஒரு சட்டவிரோத கட்டிடத்தை கட்டிடுறதா தான் கருதுகிறோம். அதை மக்களுடைய காணியை ஒப்படையுங்க. அது நேரடியாக கதைக்க வேண்டியவர்கள் புத்தபிக்குவோ மக்களோட கூடி கதைக்கணும். இதில் பொலிசை பாதுகாப்பை போட்டு உழவு செய்கிறத முழுமையாக தவறான ஒரு இதில் தான் பார்க்குறோம். உங்களோட புத்தபிக்கு நயனாதி பேராதிபதியும் அதைத்தான் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவற்றை சொல்ல சரி இந்த புத்த தர்மம் கேட்டு நடக்கும் என்றால் மிக பெரும் சந்தோஷமாக இருக்கு. புத்த விகாரை ஒரு சின்ன விகாரை ஒன்று இருந்தது. 40களுக்கு பிறகு ஏதோ ஒரு தவறுதலா ஏதோ இதில் புராதன விகாரை ஒன்றுமே இல்லை. ஒரு காணி தமிழ் ஆக்களால், இந்த ஊர் ஆக்களால் கைமாறப்பட்டு ஒரு புத்த விகாரைக்கு எழுதப்பட்டிருக்கு. 40களில் சிங்களாக்கள் ஃபேக்டரியில் வேலை செய்தாக்கள், பேக்கரிகளில் வேலை செய்தான்னு தொழில் நிமித்தம் இங்கே சிங்களாக்கள் இருந்தவர் பௌத்தர்கள். அந்த பௌத்த ஒரு ஆளுக்கு போய் அவர் அதை ஒரு விகாரைக்கு நன்கொடையாக எழுதி அந்த விகாரையிலேருந்து வந்த ஒரு சின்ன புத்த விகார கட்டப்பட்டு அதில் 2 புத்தபிக்கு இருந்தது. 40களுக்கு பிறகு அவை 83களிலையோ 70களில் கைவிடப்பட்டு போயிருக்கணும். நான் ஒரு நாளும் அந்த
புத்த விகாரையை கண்டதாயோ கேள்விப்பட்டதா இல்லை. நான் 9ஆம் வகுப்பு வரை இங்கே இருந்து படித்தேன். நான் இடம்பெயருக்கு 9ஆம் வகுப்பு. எந்த ஒரு நாளும் கண்டதா எனக்கு ஞாபகம் இல்லை. எனது சொந்த இடம் தவிர்த்து நான் இங்கு எனது காணி இங்கே இருக்கிற சட்டவிரோதமாக விகாரை அமைத்தபடியால் நான் இப்போ தற்சமயம் கொக்குவில் வாடகை வீட்டில் இருக்கிறேன். தயவு செய்து இந்த காணியை உங்களுக்கு தருமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே சட்டவிரோதமாக கட்டின இந்த விகாரையை அகற்றி எங்களுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை ஒன்று தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாற்றுக்காணி விஷயம் வேறு கதைக்கணும். அடுத்தது நாங்கள் மாற்றுக்காணியோ இல்லாடி பணமோ எங்களுக்கு தேவையில்லை. எங்கள் காணி எங்களுக்கு தேவை. இந்த விகாரை அமைக்கப்பட்ட காலத்திலிருந்து மக்களோடு நின்று போராடி வரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரும் இன்று களத்தில் நின்றனர். விகாரையை வைத்துக்கொண்டு அதை ஒரு அத்திவாரமாக கொண்டு ஒட்டுமொத்தமாக யாழ்ப்பாணத்தில் சிங்கள குடியேற்றங்களை மிக தீவிரமாக முன்னெடுக்கிறதுக்குரிய ஒரு முயற்சியாகத்தான் இது இருக்க போகின்றது என்ற உண்மை யதார்த்தத்தை இந்த நிகழ்வுகள் அண்மை காலமாக நடைபெற்ற நிகழ்வுகள் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் மட்டுமல்ல சாதாரண எங்களுடைய பொதுமக்களுக்கும் கண்ணை துறக்க வச்சிருக்கு. எங்களை பொறுத்தவரையிலே ஸ்ரீலங்கா அரசுக்கு நாங்கள் இந்த போராட்டங்கள் ஊடாக சொல்ல விரும்புவது, இந்த போராட்டங்கள் இன்னும் பலமடையும். இந்த காணிகள் விடுவிக்கப்பட்டு உரிய மக்களுக்கு இந்த காணிகள் திரும்ப வழங்கப்படாமல் இருக்கிற வரைக்கும் இந்த போராட்டங்கள் இன்னும் பலமடையும். இதுக்கு பின்னாலே ஒட்டுமொத்த இனமும் அணி திரளும் என்ற ஒரு செய்தியை நாங்கள் தொடர்ந்தும் கொடுக்கணும். அது மட்டும்தான் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் என்ற விடயத்தை நாங்கள் எங்களுடைய மக்களிடம் சொல்ல விரும்புகின்றோம். அப்போ எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் சட்டவிரோதமான செயல்பாடுகளை நாங்கள் செய்ய விரும்பவில்லை. சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற வேண்டிய பொறுப்பு அரச கட்டுமானத்துக்கு இருக்கிறது. அதை அவர்கள் செய்கிற பொழுதுதான் இந்த 75 வருடங்களாக கொதித்து கொண்டிருக்கிற தமிழ் சிங்கள இனப்பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். அது ஓய்ந்து ஒரு நல்லுறவு ஒன்று ஏற்பட தொடங்கும். ஆகவே அதை அவர்கள் செய்தியாக வேண்டும். இது 2009க்கு பின்மேலான சூழலிலே தமிழ் சிங்கள மக்களுக்கான உறவை கட்டி எழுப்புவதற்கான ஒரு தொடக்க புள்ளியாக இந்த விகாரை அகற்றல் சம்பவத்தை அரசு கையாள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே இராணுவத்தை திருப்திப்படுத்துவதற்காக, இராணுவம் சட்டவிரோதமாக செய்த ஒரு வேலை திட்டத்தை நியாயப்படுத்துவதற்காக அர்ச்சுனா போன்றவர்கள் மேற்கொள்ளுகின்ற பொய் பிரச்சாரத்துக்கு எங்களுடைய மக்கள் சிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இப்படியாக மக்கள் தங்களின் நிலமீட்பு கோரிக்கையை மிகுந்த பாதுகாப்பு கெடுபிடிகளுக்கு மத்தியில் நின்றுதான் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. சட்டவிரோத விகாரைக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக இராணுவத்தினரும் போலீசாரும் போராட்டக்காரர்களை சுற்றி வளைத்து நின்றனர். சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்க பயங்கரவாதம், சிங்கள பௌத்த பேரினவாத பயங்கரவாதம், சிங்கள பௌத்த பேரினவாத பயங்கரவாதம். எமது கடல் இனப்படுகொலை சட்டவிரோதத்திற்கு சட்டவிரோதத்துக்கு 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 நீங்க தடை செய்யறாங்க கட்டளை இன்றைய நாள்ல ஒரு பெற வேண்டாம்னு சொல்லி ஒட்டி இருக்கு நீதிமன்ற கட்டளை. அதுல ஒட்டி இருக்கு ஊடகவியலாளருக்கு சுதந்திரம் இல்ல. இன்றைய நாள்ல இந்த ஆர்ப்பாட்டம் ஊடகவியலாளருக்கு சுதந்திரமாக செயல்பட முடியாது. வீடியோ எடுக்கிறாங்க, நாங்க தடை செய்யல. இன்றைய நாள்ல இந்த நிகழ்ச்சியில 2 நாள்
We want justice. We want our homeland. 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 அந்த புள்ளை அழைக்க மீடியா மீடியா சீச மீடியா மீடியா Don't threat the media. Sri Lanka police, don't threat the media. Media has the right to take photographs and all the recordings. If you are police, you do your duty. But don't threat the media. Whether it is Mahinda Rajapaksa or Ranil Wickremesinghe or Anura Kumara Dissanayaka, all Sri Lanka state, all presidents, prime ministers are same as far as Tamils are concerned. That's why we request the international justice. Wild Animals Department, Sri Lankan all departments and all security forces and all police are Sinhala Buddhist racist. This is Theravada Buddhism. In Sri Lanka, Theravada means Theviravadam, extremist, racist. We are aware this Theravada Buddhism போராட்டம் நடந்து கொண்டிருக்கையில் தையிட்டி சட்டவிரோத விகாரையில் வழிபாடு செய்ய ஒரு பௌத்த குடும்பம் வந்தது. அவர்களுக்கு எவ்வித தொந்தரவும் செய்யாது போராட்டக்காரர்கள் வழிவிட்டனர். அத்தோடு அந்த பௌத்த குடும்பத்துக்கு இங்கே அமைக்கப்பட்டிருப்பது சட்டவிரோத விகாரை தான் என்பதை எடுத்து எம்பியும் இருந்தனர். சட்டவிரோத விகாரம் என்று சொல்லி அதை விளங்கிக் கொண்டு ஸ்ரீலங்கா போலீஸ் சொல்லினோம் நீதிமன்ற உத்தரவு வழிபாட்டுக்கு போராக்கள் மட்டும்தான் போகலாம் என்று சொல்ற இந்த ஸ்ரீலங்கா போலீஸ் கொடுக்கக்கூடிய நீதிமன்ற உத்தரவு இந்த ஸ்ரீலங்கா நீதி இதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. ஸ்ரீலங்கா இதுல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உதாரணமா குருந்தூர் மலையில சட்டவிரோதமா அங்க இருந்த ஆதிசிவன் ஐயனார் சூலத்தை புடுங்கி எரிஞ்சிட்டு சைவர்கள் பாரம்பரியமாக வழிபட்டு வந்த அந்த சூலத்தை புடுங்கி எரிச்சு ராணுவத்தை போட்டு அங்க இரவோடு இரவா களவா சட்டவிரோதமா கட்டி முடிச்சவன். அப்ப கட்டி முடிச்சு அந்த நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த நீதிபதி உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு அவர் நாட்டை விட்டு ஓடி போனது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நீதிபதி சரவணராஜா எங்க இருக்கிறார் யாருக்குமே தெரியாது. ஆகவே இந்த ஸ்ரீலங்காவில நீதி இல்லை என்பதுதான் எங்களுடைய போராட்ட குரலாக இருக்கிறது. ஆகவே உண்மையிலேயே நீதி இருக்குமாக இருந்தால் நாங்கள் நீதியை பின்பற்ற தயார். ஆனால் 1948 ஆண்டிலிருந்து குறிப்பாக தமிழர்களுக்கு நீதி மறுக்கப்பட்டு வந்திருக்கிறது. இந்த நீதிமன்றங்கள் எல்லாம் ஸ்ரீலங்காவினுடைய அரச கட்டளைக்கு ஆதரவாக செயற்பட்டு அவர்கள் பொய்யான போலியான வழக்குகளை பதிவு செய்து குற்றச்சாட்டுகளை எடுத்து தடை உத்தரவுகளை கொண்டு வந்து எங்களை தடுக்கிறார்கள். ஆகவே இந்த அடிப்படையில் தான் தமிழர்களுக்கு ஒரு நீதி, சிங்களவர்களுக்கு ஒரு நீதி என்று நாங்கள் கோஷம் எழுப்புகிறோம். வடக்கு கிழக்கிலே இருப்பவர்களுக்கு ஒரு நீதி, தெற்கிலே இருப்பவர்களுக்கு இன்னொரு நீதி என்று நாங்கள் கோஷம் எழுப்புகிறோம். அதனால் தான் நாங்கள் சர்வதேச நீதியை வேண்டி நிற்கிறோம். ஸ்ரீலங்கா அரசிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாங்கள் சர்வதேச நீதியைத்தான் ஈழத்தமிழர்களாக வேண்டி நிற்கின்றோம். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களின் கருத்துக்கள் பலவும் தையிட்டி மக்களின் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தது. உங்களோட பார்வையில் இந்த போராட்டம் என்ன நிலைய கட்டத்தை அடைஞ்சிருக்கு? ஒன்று தமிழர்களுடைய தாயக பிரதேசத்தில் இந்த அடக்குமுறைகள் ஆக்கிரமிப்புகள் என்றது அண்மையில் நடக்கல. எங்களோட 60 ஆண்டுகளுக்கு முதல் இந்த போராட்டத்தின் ஆரம்பம் எதென்று சொன்னால் இந்த தையிட்டி விகாரை இப்பொழுது சாட்சி. தமிழ் இளைஞர்கள் ஏன் ஆயுதத்தை தூக்க வேண்டிய திணிக்கப்பட்டது இவ்வாறான ஒரு ஆக்கிரமிப்பு. ஆனால் தமிழர்களுடைய இந்த போராட்டம், இந்த ஆக்கிரமிப்பு, இந்த விகாரை
இலங்கை நாட்டினுடைய உள்ளூராட்சி சட்ட திட்டங்களை கூட நடைமுறைப்படுத்தாமல் இது நடந்துருக்கு சாதாரணமாக. இது என்னத்தை எடுத்துக்காட்டுன்னா, நாங்கள் ஒரு எங்களுடைய காணிக்குள்ளுக்க ஒரு கொங்கிரீட் போட்டு ஒரு தூணை நிறுத்துறது என்றால் கூட அந்த பிரதேச சபையினுடைய அல்லது அந்த உள்ளூராட்சி சபையினுடைய அனுமதி பெறப்பட வேண்டும். இதுதான் சட்டம். ஆனால் இங்கே அப்படி ஒன்று நடந்தால் உடனே சட்டம் நடவடிக்கை அல்லது அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுப்பார்கள். ஆனால் இந்த பெரிய விகாரை அத்துமீறி குடியிருப்புகளை கட்டப்பட்டிருக்கிறது. இது சிங்கள பேரினவாத பௌத்த அரசினுடைய நிகழ்ச்சி நிரல். இது எந்த அரசு வந்தாலும் அந்த அரசுகள் இதுகளை கொண்டு போகிறது. இது மைத்திரி காலப்பகுதியில் இந்த 1000 விகாரைகள் கட்டுறதுக்குரிய ஒரு திட்டம் ஒன்று வகுத்து முன்னெடுக்கப்பட்டது. இந்த தொடர்ச்சி இன்றைக்கு அதுக்கு பிறகு ரணில் அரசாங்கம், கோத்தபாய அரசாங்கம், மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம் முடிய இன்றைக்கி இந்த NPP அரசுகிட்ட இந்த தடி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நிகழ்ச்சி நிரலும் அது சரியாக நடக்கிறது. இந்த தெற்கில் இந்த விகாரை பற்றி இன்னொரு விதமான கதை போகுது. தமிழர்கள் இனவாதத்தை கையில் எடுக்கணும், மதவாதத்தை பேசினோம். ராமச்சந்திரன் கூட சந்திரசேகர் கூட அதை சொல்லியிருந்தார். இதை பற்றி உங்களுடைய பார்வை? தெற்கில் எப்போவுமே இந்த சட்டவிரோத கட்டிடங்கள், ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக ஒரு பிழையான விடயத்தை இங்கிருந்து அரசியல்வாதிகள் சிலர் கொண்டு செல்வார்கள். அதாவது இந்த மக்களினுடைய தார்மீகமாக பெற வேண்டிய உரிமை தொடர்பான போராட்டத்தை கூட மக்கள் இனவாதிகள் ஒரு கட்டப்பட்ட வணக்க ஸ்தலத்தை இடிப்பதற்காக நிற்கின்றார்கள் என்றெல்லாம் அங்கு விமர்சனம் கொண்டு செல்லப்படுகின்றது. உண்மை அதுவல்ல. அதை நாங்கள் சரியான முறையில் அவர்களுக்கு ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்த வேண்டும். இப்போ நாங்கள் தெற்கில் இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு கட்சி என்ற அடிப்படையில் 2 நாட்களுக்கு முன்னர் நாங்கள் ஒரு ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்து, இது சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட ஒரு நிலம், உரிமையாளர்கள் அந்த நிலத்தை கேட்கின்றார்கள். விகாரைக்காக ஏற்கனவே வேறு ஒரு நிலப்பரப்பு ஒதுக்கப்பட்ட நிலையில் இதை சட்டவிரோதமாக இவர்கள் எடுத்து இப்படி ஒரு வேலையை செய்தது மிகப்பெரிய பிழை என்றதை நாங்கள் சிங்கள மக்களுக்கு புரிய வைக்கிற முகமாக சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் இதில் இந்த அரசியல் லாபங்களை அடையக்கூடிய சில தரப்பு எப்போவுமே இனவாதிகளை தூண்டி விடுறதுக்காகவும், மக்கள்கிட்ட இருக்க இனவாதத்தை தூண்டி விடுறதுக்காகவும் இதற்கான பிழையான முகம் ஒன்றை கொடுத்து கொண்டு தான் இருக்கு. அது நாங்கள் ராஜபக்ச தரப்பையும் பார்க்குறோம். இன்றைக்கு டக்ளஸ் போன்ற தரப்பு இங்கே இந்த போராட்டத்துக்கு ஆதரவு அளிக்கிறது எல்லாமே எப்படி என்றால், இந்த போராட்டத்தை ஒரு பக்கத்தால் இந்த போராட்டம் நடக்கல தெற்கில் இருந்து நாங்கள் எதுவும் அரசியல் லாபங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா என்கின்ற அந்த சிந்தனை தான் அதுக்கு பின்னாலே இருக்குது. இந்த மக்களுக்கான ஒரு விடிவை பெற்றுக் கொடுக்கணுமென்ற அந்த இது கிடையாது. நீங்கள் கேட்டது போல் தெற்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கின்ற உரிமைசார் பிரச்சனைகள் ஒரு இனவாதமாக பார்க்கப்படுது. ஆனால் அது இனவாதம் அல்ல. தெற்கிலிருந்து வருகின்ற இனவாதத்திற்கு எதிரான ஒரு வெளிப்பாடும் அதற்கு எதிரான போராட்டமாக தான் இது பார்க்கப்பட வேண்டும். அதற்கான முயற்சியில் நாங்கள் செய்கிறோம். அதை விளங்கப்படுத்துறதுக்கான வேலையில் நாங்கள் செய்கிறோம். இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம்னு நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனையை உண்மையில் உங்களுக்கு கொண்டு சொல்கிறேன்டா, இந்த விகாரை அகற்றுதல் சம்பந்தமாக தான் எங்களுடைய நிலப்பாடு. இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும். சரி, ஒரு கட்டப்பட்ட விகாரை அகற்றுவது சரியா? அது எவ்வளோ பேர் நம்புகிறாங்க, கும்பிட்றாங்கன்றலாம் சொல்கிறாங்க. ஆனால் இலங்கையில் இதுவா முதல் முறையாக ஒரு விகாரை அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு? இல்லை. இலங்கையில் நூற்றுக்கணக்கான விகாரைகள், புத்தர் சிலைகள் எல்லாம் அகற்றப்பட்டிருக்கு. 49 தொல்லியல் இடங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. என்னத்துக்காக? நீர்ப்பாசன வேலைகளுக்காகவும், மகாவரி அபிவிருத்திக்காகவும், ஏனைய பல நெடுஞ்சாலைகள் அபிவிருத்திக்காகவும் தங்களுக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் விகாரைகள் அழிக்கப்பட்டிருக்கு. ஒருகொடுவத்த என்ற இடத்திலே சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரை அழிக்க சொல்லி RDA வழக்கு போட்டிருக்கு. வீதி அதிகார சபை வழக்கு போட்டு அந்த தீர்ப்பையும் பெற்றிருக்கு. எனவே நாங்கள் இது எல்லாத்தையும் அடிப்படையாக கேட்க அதே கண்ணோட்டத்தில் இதை பாருங்க. இது தமிழர் ஒரு பிரச்சனை இல்லை. இது சட்டவிரோதமான ஒரு கட்டிடம். சட்டவிரோத கட்டிடத்தை அகற்றிவிட்டு அதை கட்ட வேண்டிய சரியான இடத்துல அதை அகற்றி அப்படியே கொண்டு போய் வைங்க. அதை உடைச்ச அந்த கல்லையே கட்டி முடியுங்க. அதுக்கு பிறகு மக்களுக்கு இந்த காணிகளை வழங்குங்க. சுமூகமான முறையில் இதை தீர்க்கலாம். இங்கே யாரும் வன்முறையை கையில் எடுத்து இதை உடைக்க வேணும் எல்லாம் பேசல. அகற்றுங்களோட வார்த்தையை தான் எல்லாரும் பாவிக்கிறாங்க. ஏன் அகற்றுங்கன்னு பாவிக்கிறாங்கன்ற இன்னொருவருக்கு சொந்தமான இடத்துல இது வைக்கப்பட்டிருக்கு. இதுவே இந்த மக்கள் வேறு இடங்களில் காணிகளை பெற்றுக்கொள்ள ஓமென்று சொன்னால் என்ன நடக்கும்டா, நாளைக்கு யாருண்ட காணிலையும் யாரும் போய் கட்டிவிட்டு உங்களுக்கு வேறு இடத்துல தாரமென்ற ஒரு விஷயத்தை இலகுவாக செய்து விட்டு போகலாம். சட்டத்துக்கு முரணானது, அதிகார துஷ்பிரயோகம், மக்களை முட்டாளாக ஆக்கின்ற ஒரு செயற்பாடுன்றபடியாக நாங்கள் அதற்கு உடன்பட முடியாது. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும்னா என்ன செய்யலாம்? நிச்சயமாக சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டுமானம் சமய தலமாகவே இருந்தாலும் அகற்றப்பட வேண்டியது. ஏனென்று சொன்னால், நீண்ட நெடிய காலமாக உயர் பாதுகாப்பு நிலையமாக இருந்த இந்த பகுதியிலே உயர் பாதுகாப்பு நிலையமாக இருந்த தன்மையை தமக்கு சாதகமாக்கி கொண்டு, அதே நேரத்திலே இந்த நாடு COVID-19
அச்சுறுத்தலை எதிர்கொண்ட காலப்பகுதியையும் தமக்கு சாதகமாக்கி கொண்டு இலங்கை இராணுவத்தினுடைய பொறியியல் ஒத்துழைப்புடனும் அதே நேரம் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் திட்டமிடல் உதவிகளுடனும் இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை பொதுமக்கள் நுழையாத காலப்பகுதிகளிலே இது செய்திருக்கிறார்கள். ஆகவே இது எவ்வாறு பார்த்தாலும் ஒரு சட்டவிரோத கட்டுமானம்தான். இதற்கு முன்னரே இந்த பகுதியிலே ஒரு விகாரை இருந்ததாக சொல்கிறார்கள். அந்த விகாரை இருந்த பகுதியிலே இதை நிர்மாணித்திருந்தால் யாருமே இதை எதிர்த்திருக்க போவது கிடையாது. அந்த பகுதியை விடுத்து விகாரையை பெருப்பிக்கும் நோக்குடன் செய்யப்பட்ட இந்த வல்வளைப்பு அல்லது இந்த ஆக்கிரமிப்பு தான் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. நிலத்தின் உரிமை கோரும் இந்த எழுச்சி குரல்களுடன் இன்றைய போராட்டம் நிறைவுக்கு வந்தது. நிறைவாக போராட்டம் குறித்து அதில் பங்கேற்ற பலரும் தம் கருத்துக்களை பகிர்ந்தனர். சட்டவிரோதமாக கட்டியிருக்கின்ற தையட்டி விகாரை உரிய காணியாளர்கள் ஆரம்பத்திலிருந்து நம்மிடம் கேட்டுக்கொண்டது வந்து அரசியல் கட்சிகள் என்ற வகையிலேயும் சமூக மட்டத்தில் வந்து கணிசமான ஒரு கருத்துவாக்கத்தை செய்யக்கூடிய தரப்புகள் என்ற வகையிலேயும் தங்களுடைய இந்த காணியை எப்படி இருந்தாலும் தங்களிடம் திரும்பி வழங்குறதுக்குரிய அழுத்தங்களை செலுத்தி அரசியல் ரீதியாகவும் வேறு வேறு கோணங்களையும் வந்து செயல்பட சொல்லி எங்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தோம். அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த தையட்டி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரை ஆரம்பிக்கப்பட்ட உடனேயே நாங்கள் இந்த விடயங்களை வந்து அந்தந்த இடங்களில் குறிப்பாக வந்து பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் வந்து நாங்கள் இந்த விடயங்களை சொல்லி அதுக்குரிய வகையில் வந்து தடைகளை ஏற்படுத்தியும் இராணுவம் அந்த சட்டங்களை முற்றுமுழுதாக மீறி விதிமுறைகளை மீறி இந்த விகாரை கட்டி முடித்தார். அந்த வகையில் இந்த விகாரை கட்டப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த உரிமையாளர்களுடைய திரும்பவும் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி ஆண்டும் இந்த போராட்டங்களை வந்து செய்து கொண்டு வருகிறோம். அதுக்கு பிரதான காரணம் ஒன்று இந்த விகாரைக்கு வழிபாடுக்கென்று வருகின்ற அப்பாவி சிங்கள மக்களும் உண்மையிலே இந்த விகாரை ஒரு சட்டப்பூர்வமாக கட்டப்பட்ட ஒரு விகாரை என்று நம்பி வருகின்ற சிங்கள மக்களுக்கு இந்த விகாரை கட்டப்பட்டதாலே நடக்கின்ற அநியாயம் பாதிக்கப்பட்ட மக்கள் புத்தரண்ட பேரிலே நடந்திருக்கிற இந்த அநியாயத்தை விளங்க வைக்கிறதுக்குரிய வகையிலே இந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணமும், ரெண்டாவது வந்து எங்களுடைய மக்கள் அணி திரண்டு இன்றைக்கு இந்த போராட்டத்தில் வந்து பலம் சேர்த்து கொடுத்த வகையிலே அணி திரண்டு இந்த போராட்டங்களை நடத்தினால் இந்த விகாரை தொடர்ந்தும் இங்கு வைத்திருக்கிறதிலே வந்து அர்த்தம் இல்லாமல் போகும். இன்றைக்கு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா வந்து இங்கே திரண்டு இருக்கிற மக்கள் காரணமாக வந்து வழிபாடுக்கு வலிமையாக வந்து இராணுவம் இங்கே வரும். ஆனால் எவரும் வந்து வராமல் அவர்கள் இன்றைக்கு தவிர்த்து இருக்கிறார்கள். ஆகவே இந்த யதார்த்தத்தை வந்து நாங்கள் உரிய இடங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு வந்து இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஒரு பலமாக நடக்கின்ற பொழுதுதான் வெற்றி அடையும். உரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், வேலன் சுவாமிகள், மதகுருமேர்கள், பொதுமக்கள், ஊடக நண்பர்கள், யூடியூப் செயற்பாட்டாளர்கள் போன்ற பலருடைய இந்த முயற்சியாலே இது ஒரு மிக வெற்றிகரமாக நடைபெற்ற ஒரு போராட்டமாக அமைந்துள்ளது. எங்களுடைய எதிர்பார்ப்பு அடுத்தடுத்த பௌர்ணமி அன்றும் இதுக்கும் கூட பாரிய அளவு மக்களை நாங்கள் அணிதிரட்டின் ஊடாக ஒரு மிக தெளிவான செய்தி, இந்த மாதிரியான ஒரு சட்ட விகாரையை கட்டி
இந்த மக்களுடைய கோபத்தை கிளப்பி ஒரு நாளும் இங்கே அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த வழிபாடுகள் நடைபெற முடியாத ஒரு நிலைமை தொடர்ந்தும் இருக்கும் என்ற செய்தியை நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அவர்கள் மாற்று வழிகளை விசேஷமாக இந்த காணிகள் அனைத்தையும் சொந்த மக்களுக்கு திரும்ப வழங்கி அவர்களுக்கு வேணுமென்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விகாரைக்குரிய காணி என்று சொல்லுகிறார்கள், அந்த காணியில் வேணுமென்றால் அவர்கள் தங்களுடைய கோயிலை கட்டி தங்களுடைய வழிபாடுகளை செய்யலாம். அதுக்கு நாங்கள் எந்த விதத்திலையும் அந்த தடையில்லை. திரும்பவும் நாங்கள் சொல்லுகின்றோம், நாங்கள் இனவாதிகள் அல்ல, மதவாதிகள் அல்ல, பௌத்த மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பூர்வீக மக்களுக்கு அநியாயம் நடக்கின்ற பொழுது, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு அவர்களுடைய இருப்புகள் அளிக்கப்பட்டு அது பௌத்தர் என்ற பெயரில் நடக்கிறதாக இருந்தாலும் கூட, இல்லாட்டி வேறு எந்த ஒரு மதம் அதை செய்தாலும் கூட நாங்கள் எதிர்ப்போம். ஏனென்றால் இறுதியில் இந்த மக்களுக்கு தான் இந்த உரிமைகள் இருக்கணுமே தவிர வேறு எதிர்க்கமாக இல்லை. அந்த வகையில் இந்த போராட்டத்தை மிகவும் வெற்றிகரமாக நடத்தின பங்கு பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அடுத்த பௌர்ணமி அன்றுக்கும் இதுக்கும் விட பலமாக நாங்கள் போதிய அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை இன்னும் மேலதிகமாக எங்களோட மக்கள் மட்டத்தில் செய்து இதை இன்னும் பலமடைகிற கோணத்தில் நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க வேணும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். பாரம்பரியமாக பூர்வீகமாக தாங்கள் பிறந்து வளர்ந்து ஆண்ட தங்களுடைய நிலத்தை மதத்தின் பேரால் சிங்கள பௌத்தம் ஆக்கிரமித்திருப்பது தமிழர்களை பொறுத்தவரை, அதிலும் குறிப்பாக இந்த தையிட்டி கிராமத்திலே வாழ்ந்த மக்களை ஏமாற்றி இருக்கிறது. உயர் பாதுகாப்பு வலயம் என குறிப்பிட்டு அந்த பகுதிக்குள் மக்களை போக விடாமல் தடுத்து வைத்துக்கொண்டு இந்த பகுதியிலே ரகசியமாக, அதிலும் தொற்று நோய் கொரோனா உருவாக்கப்பட்ட காலத்திலே இராணுவ தளபதியினுடைய தலைமையில் இராணுவத்தினரை வைத்து இந்த விகாரையை தமிழ் மக்களுடைய காணியிலே அமைத்திருப்பது மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாகும். அதனால்தான் சட்டம் என்பது இந்த நாட்டிலே நீதியானதாக சமமானதாக இருந்தால் அது எல்லோருக்கும் உரியதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக டம்புள்ளையில் இருந்த காளி கோயில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஆலயத்தை அது சட்டத்துக்கு புறம்பானது என கூறி பௌத்த பிக்குமாருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் இரவோடு இரவாக இடித்தளிக்கலாம் என்றால், யுத்தத்துக்கு பிற்பாடு கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள், ஒரு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்குள் கட்டப்பட்ட இந்த விகாரையை ஏன் சட்டத்தின் பிரகாரம் இடிக்க முடியாது என்ற கேள்வியைத்தான் நாங்கள் கேட்டிருந்தோம். இப்பொழுதும் அதைத்தான் கேட்கிறோம். ஏனென்றால் இது தமிழர்களுடைய காணி, அவருடைய சொந்த நிலம், அவர்கள் வாழுகின்ற நிலம். இங்கே விகாரைக்கென ஒதுக்கப்பட்ட அல்லது விகாரை இருந்த நிலத்திலே விகாரையை கட்டியிருந்தால் யாரும் அதை பற்றி கேட்கப் போவதில்லை. இந்த இடம் எங்களுடைய பூர்வீக நிலம். இந்த விகாரையை மையப்படுத்தி இதனை சுற்றி இப்பொழுது 14 ஏக்கருக்கு மேற்பட்ட காணியை, ஏக்கர் காணிகளை 14 ஏக்கர் காணிகளை மீண்டும் கபலீகரம் செய்ய பறிக்க முயற்சிப்பது மிகப்பெரிய அராஜகம். ஆகவே இந்த அராஜகங்களுக்கு எதிராகத்தான் இன்று மக்கள் காணி உரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒன்று திரண்டு தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் நீண்ட காலமாக பல பேருடைய முயற்சியினாலும் மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் இன்னும் இது விரிவடைய வேண்டும். அரசாங்கம் இதனை சரியான முறையில் அணுக வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற அரசு நடுநிலையோடு இருக்கிறது, சிஸ்டம் சேஞ்சை உருவாக்குகிறது, மாற்றத்தை பற்றி சிந்திக்கிறது என்றால் இந்த மக்களுடைய காணியை உடன் விடுவிக்க வேண்டும். அவருக்கு விடுவித்து உறுதிமொழியை சொல்ல வேண்டும். இழுப்பு அல்லது இழுப்பு சாய்ப்பாக தாங்கள் ஏற்ற இறக்கமாக கதைப்பதை நிறுத்தி நீதியை வழங்குவதற்கு தயாராக வேண்டும். கொழும்பிலே கூட பல விகாரைகள் இரவோடு இரவாக இடிக்கப்பட்டிருக்கின்றன, தேவைகள் பொறுத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் தமிழர்களுடைய பல இடங்களில் கோயில்கள் சட்டத்துக்கு உட்பட்டு கட்டப்பட்டிருந்தாலும் அழிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் தாண்டி இங்கே தமிழுடைய நிலத்தை பறித்திருப்பது மிகவும் அடாத்தானதும் அபாயகரமானதும். ஆகவே நாங்கள் மீண்டும் அரசிடம், சர்வதேச சமூகத்திடமும் வைக்கிற கோரிக்கை இது தொடர்ந்து நடைபெறுகிறது. நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். கிளிநொச்சியில் இரணமடு கனகாம்பியம்மன் கோயிலுக்கு முன்னால் இன்னொரு விகாரை பிரமாண்டமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. இதனை விட நிலாவளி என்கிற திருவண்ணாமலையிலே தமிழர்கள் பூர்வீகமாக வாழுகின்ற தமிழர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு பிரதேச செயலாளர் பிரிவிலே 31 விகாரைகள் கட்டப்படுகிறது. இவையெல்லாம் தமிழர் நிலங்களை பறிப்பதற்காக செய்யப்படுகின்ற மிகப்பெரிய முயற்சிகள். இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியினுடைய கட்டம் இன்று மக்களுடைய இந்த திரட்சி. இது தொடரும். அரசாங்கம் இதற்கான நீதியை, நியாயமான முடிவை முன்வர வேண்டும். வழங்க தவறினால் அது இன்னும் ஒரு விளைவையும் அல்லது இந்த நாட்டிலே நீதியற்ற
சிங்கள அரசினுடைய முகத்தை இன்னும் துலாம்பரமாக காட்டும். நாங்கள் நீதியான அரசாக இந்த அரசு இருக்கும் என்றால் நீதி வழங்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம். இன்றைய தினம் தையிட்டியிலே காணி உரிமையாளர்களுடைய அழைப்பின் பேரிலே இங்கே நடைபெற்றிருக்கின்ற பாரிய கவன ஈர்ப்பு போராட்டம் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், காணி உரிமையாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள் என்று அனைவரும் இங்கே ஒன்று திரண்டு இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. விகாரைக்கென்று ஒரு குறிப்பிட்ட காணி இருக்கும் பொழுது அந்த காணியிலே விகாரையை கட்டாமல் அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய காணிகளை, உறுதி நிலங்களை வைத்திருக்கக்கூடிய காணிகளை ஆக்கிரமித்து விகாரை கட்ட வேண்டிய அவசியம் என்ன? ஏன் விகாரைக்குரிய நிலத்திலே விகாரை கட்டப்படவில்லை? இந்த ஒரு விடயமே எப்படி இந்த புத்தரை வைத்து, பௌத்தத்தை வைத்து தமிழர்களுடைய நிலங்களை ஸ்ரீலங்கா அரசும் அரச இயந்திரமாகிய ஸ்ரீலங்கா இராணுவமும் வெளிப்படுத்தி நிற்கிறது என்பதை இது எடுத்து காட்டுகிறது. முப்படைகளுடைய பிரதானி சவேந்திர சில்வா அடிக்கல் வைத்து கட்டப்பட்ட விகாரை. ஆன்மீகம் என்பது இராணுவத்தாலே, ஆயுதமேந்தி போராடுகின்ற ஒரு இராணுவத்தாலே அடிக்கல் வைத்து கட்டப்பட்ட விகாரை என்பது இராணுவ ஆக்கிரமிப்பை அங்கே வெளிப்படையாக எடுத்து நிற்கிறது. ஆகவே இது பௌத்தம் என்றோ, இது சமயம் மதம் என்றோ, ஆன்மீகம் என்றோ யாரும் போலியாக நம்ப வேண்டாம். இந்த விகாரை கட்டும் போது எதிர்க்கவில்லை, இப்பொழுது ஏன் எதிர்க்கிறீர்கள் என்ற ஒரு போலியான கோஷம், கருத்துரை முன்னெடுக்கப்படுகிறது. ஏற்கனவே சொல்லப்பட்டது போல கொரோனா தொற்று காலத்திலே உயர் பாதுகாப்பு வலயத்திலே துப்பாக்கிகளாலே கையகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய காணிகளிலே நாங்கள் யாருமே அனுமதிக்கப்படாத நிலையிலேதான் இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. அதுபோலத்தான் குருந்தூர் மலை விகாரை கூட நீதிமன்ற உத்தரவுகளை எல்லாம் மீறி நீராவியடி பழைய செம்மலையிலே புத்தர் சிலையை இரவோடு இரவு நிறுவியது போல குருந்தூர் மலையிலே விகாரையை இரவோடு இரவாக இராணுவத்தினர் கட்டி முடித்தது போல இந்த தையிட்டி விகாரையும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே இது ஒரு விகாரையே அல்ல, சட்டவிரோத கட்டிடம். ஆகவே அது அகற்றப்பட வேண்டும். அகற்றப்பட்டு அந்த காணிகள் காணி உரிமையாளர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் அடிப்படை நீதி என்பதை எடுத்து சொல்லி ஸ்ரீலங்கா அரசினுடைய தொடர்ச்சியான இன அழிப்பு, கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு அம்சமாகத்தான் இந்த ஆக்கிரமிப்பும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் தமிழர்களாகிய நாங்கள் எங்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். சர்வதேச நீதியை எதிர்பார்த்திருக்கின்றோம். குருந்தூர் மலையிலே நியாயம் கேட்ட நீதிபதி சரவணராஜாவுக்கு என்ன நடந்தது? இன்று அவர் எங்கே? ஆக அப்படிப்பட்ட நல்ல நீதிபதிகள் இருந்திருக்கக்கூடிய நிலையிலே நீதிபதி இளஞ்செழியனுடைய பதவிக்காலம் முடிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்? யாரெல்லாம் நீதியாக நடந்திருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாம் அச்சுறுத்தப்படுகிறார்கள், உயிர் ஆபத்து அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறார்கள், நாட்டை விட்டு துரத்தப்படுகிறார்கள், பதவிகள் முடிவுறுத்தப்படுகின்றன. ஆக அந்த அடிப்படையிலே நீதி இல்லாத இந்த நாட்டிலே நீதிமன்றங்களை நாங்கள் எவ்வாறு நம்புவது? அதனால்தான் ஸ்ரீலங்கா அரசின் மீது ஈழத்தமிழர்களாகிய எங்களுக்கு எள்ளளவும் நம்பிக்கை இல்லை. நாங்கள் சர்வதேச நீதியை, சர்வதேச விசாரணையை வேண்டி நிற்கின்றோம். அந்த விதத்திலே ஈழத்தமிழர்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும். எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் இப்பொழுது ஒற்றுமையாக செயல்பட ஆரம்பித்திருப்பது நாங்கள் ஒரு சாதாரண ஒரு தமிழனாக அதை வரவேற்கின்றோம். இந்த முயற்சி தொடர்ந்து கொள்கை அடிப்படையிலே முன்னெடுக்கப்பட்டு இன்று இங்கே பெரிய எழுச்சியிலே வந்திருப்பது போல மக்கள் தொடர்ந்து அனைத்து போராட்டங்களிலும் எழுச்சியாக பங்கு பெற்ற வேண்டும் என்று பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் சார்பிலே நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். எங்களுடைய பரிபூர்ண ஆதரவை இதற்கு கொடுத்து நிற்கின்றோம். தொடர்ந்து வரும் பௌர்ணமி தின போராட்டங்களிலும் நாங்களும் பங்களிக்க இருக்கின்றோம். இன்றைய இந்த ஆரம்பத்தோடு எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக தையிட்டிலே நடைபெறுகின்ற போராட்டங்களிலே எங்களுடைய காணிகள் எங்களுக்கு வழங்கப்படும் வரை பங்கெடுக்க வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம். இந்த போராட்டம் வெற்றி பெற்றிருக்கின்ற நிலையிலே சிங்கள பௌத்த மக்களுக்கு நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்ல விரும்புகின்றோம். அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே, நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது.
பௌத்த மதத்திற்கு எதிரானவர்கள் கிடையாது. நாங்கள் சிங்கள மக்களை எங்களுடைய சகோதரர்களாக பார்க்கின்றோம். பௌத்த மதத்தை அதியுச்ச அகிம்சையை போதிக்கின்ற மதமாக பார்க்கின்றோம். உங்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். எங்களுடைய விடுதலை போராட்டம் உச்சம் பெற்றிருந்த காலத்திலே கிளிநொச்சியிலே அந்த நேரத்தில் ஒரு விகாரை அமைய பெற்றிருந்தது. அந்த விகாரையிலே ஒரு விகாராதிபதி தனித்திருந்தார். அந்த விகாராதிபதிக்கு எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய விசேட பணிப்பின் பேரில் உணவுப் பொருட்களும் போதிய பாதுகாப்பும் வழங்கப்பட்டு உரிய கௌரவமும் மதிப்பும் அந்த விகாரைக்கும் விகாராதிபதிக்கும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனினால் வழிநடத்தப்பட்டவர்கள் நாங்கள், எங்களுடைய மக்கள். அந்த தலைவனுடைய சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் பௌத்த மதத்திற்கோ விகாரைகளுக்கோ எதிரானவர்கள் கிடையாது. நாங்கள் இந்த தையிட்டி சட்டவிரோத கட்டடத்தை எதிர்க்கின்றோம். ஏனென்றால் இது விகாரையே கிடையாது. மாண்புமிகு மரியாதைக்குரிய புத்த பகவானுடைய போதனைகளுக்கு எதிரானது. புத்த பகவான் அகிம்சையை போதித்தார். ஆனால் இங்கே இராணுவமும் ஒரு விகாராதிபதியும் புத்த பெருமானுடைய போதனைகளை மீறி அகிம்சையை குழி தோண்டி புதைத்து எமது மக்களினுடைய காணிகளை சுவீகரித்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே, இந்த உண்மையை நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால், இங்கு வந்திருக்கின்ற இந்த மக்களினுடைய உணர்வுகளை நீங்கள் புரிவீர்களாக இருந்தால் எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. நீங்களும் எங்களோடு சேர்ந்து போராடுவீர்கள், நீங்களும் எங்களுக்காக குரல் கொடுப்பீர்கள், நீங்களும் எமது மண்ணுக்காக எம்மோடு சேர்ந்து குரல் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும். எதிர்காலத்திலே நீங்களும் எங்களோடு கைகோர்க்க வேண்டும் என்று கோரி நிற்கின்றோம். அதே நேரத்தில் வடமாகாண ஆளுநர் போன்றவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றோம். வடமாகாண ஆளுநர் அவர்களே, நீங்கள் தயவு செய்து வாங்குகின்ற சம்பளத்துக்கு மேலால் சேவகம் செய்யாதீர்கள். உங்களுக்கு வேண்டுமென்றால் எதிர்காலத்திலே ஆளுநர் பதவி தேவைப்படலாம். அதற்காக எமது மக்கள் சொல்லாத விடயங்களை, அப்பட்டமான பொய்களை சொல்லாதீர்கள். கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதியும் இருக்க முந்திரி கொட்டை போல முந்திக் கொண்டு மாற்று காணிகள் வழங்குவதற்கு மக்கள் உடன்பட்டதாக சொல்லுகிறீர்கள். யார் உங்களுக்கு உடன்பட்டது? இங்கே முழு மக்களும் இங்கே திரண்டிருக்கிறார்களே. மாற்றுக்காணி என்ற பேச்சுக்கே இடமில்லை. மாற்றுக்காணிகளை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே ஏற்க போவது கிடையாது. ஏனென்றால் இது எங்களுடைய காணி, உணர்வு பூர்வமான காணி. நான் ஆளுநர் அவர்களை பார்த்து கேட்கின்றேன், உதாரணத்துக்கு உங்களுடைய ஒரு உறவினர், உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய பிள்ளையோ காணாமல் போயிருந்தால், உங்களுடைய காணாமலாக்கப்பட்ட ஒரு உறவுக்கு மாற்று மனைவியை தருகின்றோம், மாற்று பிள்ளையை தருகின்றோம் என்று சொன்னால் ஏற்பீர்களா? அதே போல உணர்வு பூர்வமானது என்னுடைய காணி, என்னுடைய அப்பன், ஆத்தா, பாட்டி, முப்பாட்டன் வாழ்ந்த காணி. ஆகவே தயவு செய்து வினயமாக கேட்கின்றோம், மாற்று காணி என்று எங்களுடைய உணர்வுகளோடு விளையாடாதீர்கள். இது இனத்தினுடைய கோரிக்கை, பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கை. மீண்டும் சொல்லுகின்றோம், நாங்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, புத்த பெருமானுக்கு எதிரானவர்கள் அல்ல. உண்மையில் பௌத்தத்தின் அடிப்படையில் அண்ணன் தியாக தீபம் காட்டிய அகிம்சையின் வழியில் போராடி கொண்டிருக்கின்றோம். இலக்கு ஒன்று, இனத்தின் விடுதலை. இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்படுகின்ற வரை நாங்கள் போராடுவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த தையிட்டி போராட்டத்திற்கு முற்றுமுழுதாக ஆதரவு தந்த பலதரப்பு மக்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுற ஒரு கடமையில் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த போராட்டம் தனி நபராக ஓரிரு காணி உரிமையாளர்களால் தொடங்கப்பட்ட போராட்டம் இன்று ஒரு பெரும் மக்கள் திரட்சியோடு நடைபெற்றது என்றால் அதற்கு ஊடகங்களதும் அனைத்து மக்களதும் சமூக அமைப்புகளதும் பங்களிப்பு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் கடந்த ஆட்சி காலங்களிலும் பல தரப்பினராலும் நமக்கு தீர்வுகள் முன்வைக்கப்பட இருந்த நிலையில் அது ஏதோ ஒரு காரணங்களால் தட்டி கழிக்கப்பட்டிருந்தது. நில அளவுகள் செய்யப்பட இணங்கப்பட்ட போதும், அந்த இடத்துல நான் இந்த கருத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன், நில அளவுகள் செய்ய இணங்கப்பட்ட போதிலும் அந்த இடத்திலே உறுதிக்காரர் நாங்கள் இருக்கிறோம். காணி உரிமையாளர்கள் அந்த வளாகத்தினுள்ளே உட்செல்ல அனுமதிக்கப்படாத நிலையிலேயே அந்த நில அளவுகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன. அது அந்த இடத்திலே எங்களிடம் இருக்கிற உறுதிக்கு இராணுவம் அந்த நிலப்பரப்புகளை அடையாளம் காட்டி அளப்பது என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது.
அந்த இடத்திலே சுவீகரிப்புக்காக அளக்கிறார்களோ என்ற சந்தேகங்கள் நம்மிடத்தில் எழுந்தது உண்மை. இந்த ஆட்சியிலே இவர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருந்த சட்டவிரோத இனப்பெரம்பல், திட்டமிட்ட இனப்பெரம்பலை தடுப்போம் மற்றும் எந்த ஒரு ஜாதி இன மத பேதங்களை கடந்த ஒரு ஆட்சியை அமைப்போம் என்ற அவர்களது தேர்தல் வசனங்களை நம்பி நாம் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். உமது வசனங்களை மெய்ப்பிக்க வேண்டுமானால் இன்றைய எமது போராட்டம் உங்களது செவிக்கு எட்ட வேண்டும். ஆளுங்கட்சியிலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த போராட்டத்துக்கு நம்மோடு இணையவில்லை ஆயினும் எமது கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து தேவையான இடத்துக்கு அந்த கோரிக்கைகளை கொண்டு செல்ல வேண்டும். மற்றும் அவர்கள் தமது தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் நமக்கு பல உறுதிமொழிகளை தந்திருந்தார்கள். இது உங்களது காணி மீட்கப்பட வேண்டும், அதற்கு தாம் ஆவண செய்வோம். ஆனால் தம்மால் அந்த இடத்தை அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட முடியாத இடத்து தாங்களும் மக்களோடு வீதியில் இறங்கி எமது உரிமைகளுக்காக போராடுவோம் என்று கூறியவர்கள் இன்று வாய்மூடி மௌனிகளாக வெறும் பேஸ்புக்கிலும் சமூக வலைத்தளங்களிலுமே கருத்துகள் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். ஆகவே எமது கோரிக்கைகளை செவிசாய்க்க வேண்டும். இந்த மண் நமது பூர்வீக மண், பல வலிகளையும் இரத்தங்களையும் வியர்வைகளையும் தாங்கிய மண், எங்களது பல உயிர்கள் இங்கே விதைக்கப்பட்டிருக்கின்ற பல வரலாறுகளை கொண்ட மண். எமக்கு இது ஒரு உணர்வு பூர்வமான நிலம். எமது நிலத்துக்கு மாற்று நிலம் வேண்டாம், எங்களது நிலம்தான் எங்களுக்கு வேணும். மற்றும் எமது கோரிக்கைகளை அரசாங்கம் உடனடியாக செவிமடுத்ததற்கான தீர்வினை வழங்க வேண்டும். அல்லாதபடி இது இன்னும் அடுத்த கட்டங்களுக்கு நாம் நகர்வோம் என்று கூறி இந்த இடத்திலே எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நான் பெருநன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி. நாங்கள் 90ஆம் ஆண்டு எங்களை காணிகளை விட்டு வெளியேறி அவதிப்பட்டு நிற்கிறோம். எங்களுக்கு எங்களை காணி தான் வேண்டும், மாவு காணி வேண்டாம், காசும் வேண்டாம். எங்களுக்கு அரசாங்கம் இந்த உதவியை செய்தால் போதும். நாங்கள் கஷ்டப்பட்ட எங்களை பிள்ளையால் கஷ்டப்படக்கூடாது. எங்களோட கஷ்டம் அரசாங்கத்துக்கு தெரியாது. ஆனால் எங்களோட நிலம் எங்களுக்கு வேணும். நாங்கள் 90ஆம் ஆண்டு விட்டுட்டு போயிருக்க வீடு இருந்தது. இப்போ பார்க்க வரும் மண்தான் இருந்தது. எங்களை காணிகளை எல்லாம் மூடி மறைச்சு வேதி போட்டு வச்சிருக்கணும். ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்ட சொத்து எங்களுக்கு தேவை. எங்களுக்கு ஒரு லட்ச உதவியும் இல்லை. நாங்கள் தனி மனிதர் தான். எங்களுக்கு எங்களோட காணி வேணும். மற்றது அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்ய தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் பட்ட துன்பம் எங்களுக்கு தான் தெரியும், மற்றவைக்கு தெரியாது. அது அரசன் இல்லாத இடத்துல நான் பிறந்த நான் தான் பாடுபட்டு அந்த காணியை கஷ்டப்பட்டு வாங்கி வீடு கட்டி நிலம் ஒதுக்கி எல்லாம் செய்த நான். எங்களுக்கு இந்த வேலை செய்து வச்சிருக்கணும். ஆனால் எங்களுக்கு எங்களை காணி தான் வேணும், காசும் வேண்டாம், மாற்று காணியும் வேண்டாம். எங்களோட சொந்த நிலம் தான் எங்களுக்கு வேணும். அது என்ற காணி எங்களுக்கு தேவையில்லை. இன்றைய தினம் இந்த பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இங்கே ஒரு மாபெரும் போராட்டம். இந்த தையிட்டியிலே சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த காணிகளை விடுவித்து அதை உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என வலியுறுத்தியும், இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தியும் இந்த போராட்டம் இன்று நடைபெற்றிருக்கின்றது. 2023ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களில், பௌர்ணமிக்கு முதல் நாளில் ஆரம்பித்து பௌர்ணமி தினங்கள் மாலை வரையும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்பது பௌத்தத்துக்கு எதிரானதல்ல, சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல. மாறாக சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே ஒரு நம்பிக்கை இனத்தை வளர்க்கிற, இன விரிசலை ஏற்படுத்துகிற, இன குரோதத்தை ஏற்படுத்துகிற வகையிலே ஸ்ரீலங்கா இன அழிப்பு இராணுவத்தினரால் எங்களுடைய மக்களின் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து சட்ட அனுமதிகள் எதுவும் இல்லாமல் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த விகாரை கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த போராட்டம் நடைபெறுகின்றது. அந்த அகற்ற வேண்டும் என்கின்ற முயற்சி என்பது மக்களாக சென்று அதை இடிக்க வேண்டும் என்பது அல்ல. அது தவறாக இந்த போராட்டக்காரர்களுக்கு எதிராக இராணுவத்தோடு சேர்ந்து செயல்படுகின்ற தரப்புகளால் அவ்வாறான ஒரு பொய் பிரச்சாரம் ஒன்று மேற்கொள்ளப்படுகின்றது. மாறாக அரசு இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற வேண்டும்.
இந்த மக்களுடைய காணிகள் உறுதிக்காணிகளை அந்த மக்களிடம் கையளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதிலே ஒரு பிரச்சாரம் ஒன்று கடந்த காலத்தில் செய்யப்பட்டது. இந்த விகாரை கட்டி முடியும் வரை எங்கே சென்றீர்கள் என்று சொல்லி. இந்த விகாரை கட்டப்பட தொடங்கிய 1-2 நாட்களுக்குள்ளாகவே தெல்லிப்பளையிலே நடைபெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நான் அந்த விடயத்தை கிளப்பி இந்த சட்டவிரோத விகாரை அமைக்கப்படுகிறது, உறுதிக்காணிகளிலே அதை அமைக்கப்படுகிறது, ஆகவே அது நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்த பொழுது பிரதேச செயலாளர் அது தனியார் காணியிலே தான் அந்த அத்திவாரம் போடப்படுகிறது என்பதை ஒப்புக்கொண்ட நிலையிலே அங்கிருந்த சிவில் அமைப்புகளும் ஏனைய அரசியல் தரப்புகளும் எல்லோரும் கருத்துரிமித்து அந்த சட்டவிரோத கட்டுப்பாடு நிறுத்த வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிற்பாடு அந்த விடயத்தை நாங்கள் மாவட்ட செயலகத்துக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்று கேட்ட அடிப்படையிலே யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு அது பாரப்படுத்தப்பட்டு அந்த விடயம் விவாதத்துக்கு எடுக்கப்பட்டது. அதை எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அந்த சட்டவிரோத விகாரை தொடர்பாகவும் இந்த தமிழ் மக்களுடைய உறுதிக்காணிகள் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டிருப்பது தொடர்பாகவும் பிரஸ்தாபித்து அங்கிருந்த ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டு இந்த சட்டவிரோத கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலேயும் எடுக்கப்பட்டிருந்தது. அங்கே இராணுவ தளபதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த யாழ்ப்பாண மாவட்டத்துக்குரியவர்கள், விமானப்படை மற்றும் கடற்படையை சார்ந்தவர்களும் அங்கிருந்தார்கள். அதே போல உள்ளூராட்சி மன்றத்தினுடைய உயர் அதிகாரிகளும் அங்கே இருந்தார்கள். அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொண்ட அடிப்படையிலே வந்து அங்கே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அதற்கு பிற்பாடு இந்த கொரோனா நெருக்கடிகள் இருந்த சூழலும் இது உயர் பாதுகாப்பு பிரதேசமாக இருந்ததை வாய்ப்பாக பயன்படுத்தியும் இரகசியமான முறையிலே அந்த கட்டுமானம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அது எல்லாம் முடிந்த பிற்பாடு அதை ஒரு விகாரையாக திறப்பு விழா செய்ய போகிறோம் என்ற ஒரு தகவல் செய்ய போகிறார்கள் என்ற ஒரு தகவல் காணி உரிமையாளர்களுக்கு தெரிந்த நிலைமையிலே தான் காணி உரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைய நாங்கள் இந்த இடத்தில் அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது. 20 மாதங்களுக்கு மேலாக அந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே கடந்த ஜனவரி 31ஆம் தேதி ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு வந்த பொழுது அந்த இடத்திலே எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த விடயத்தை பேசுபொருளாக்கி இது சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற உறுதிக்காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது என்பதனையும் இது கட்டப்படுவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட நேரத்திலேயே இது நிறுத்தப்பட வேண்டும் என்று பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. அதை மீறி சட்டவிரோதமாக இந்த கட்டுமானம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுமானம் அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் வழங்கப்பட வேண்டும். அது அனுர அரசு இந்த இனவாதத்தை கட்டுப்படுத்தி இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த போவதாக சொல்வது உண்மையாக இருந்தால் அதனுடைய ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக இந்த செயல்பாட்டை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று அனுரகுமார ஜனாதிபதி அவர்களிடம் முகத்துக்கு நேராகவே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. துரதிர்ஷ்டவசமாக வடமாகாண ஆளுநர் ஒரு அப்பட்டமான பொய்யை ஜனாதிபதிக்கு முன்னாலே சொல்லியிருந்தார். என்னவென்று சொல்லி சொன்னால் மாற்றுக்காணிகளுக்கு மக்கள் சம்மதித்து விட்டார்கள் என்று சொல்லி அந்த விடயத்தை உடனடியாகவே பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மறுத்து மக்கள் அவ்வாறான ஒரு இணக்கப்பாட்டுக்கு செல்லவில்லை என்பதனை அந்த இடத்திலேயே ஜனாதிபதிக்கு முன்பாக தெரியப்படுத்தியிருந்தார். இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அது விகாரை கட்டப்பட்டது தான், அது அகற்றப்பட தேவையில்லை, அதை வைத்துக்கொண்டு மாற்றுக்காணி அல்லது நஷ்டஈட்டை வழங்குங்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அதுவும் மக்களுடைய விருப்பங்களுக்கு எதிரானது. இந்த இராணுவ ஆக்கிரமிப்பு படைகள் சட்டவிரோதமாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை நியாயப்படுத்துகின்ற ஒரு செயல்பாடு அந்த 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 உரையாடல்கள் நடைபெற்று முடிந்த ஓரிரு நாட்களுக்குள்ளே அகில இலங்கை பௌத்த மகா சம்மேளனம் என்ற ஒரு அமைப்பு ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறது. இந்த ஏற்கனவே அவர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிற 6 ஏக்கர் காணிக்கு மேலதிகமாக 14 ஏக்கர் காணி அவர்களுக்கு தேவை என்று சொல்லி இப்பொழுது காணியை பறிகொடுத்திருக்கிற மக்கள் மாத்திரம்தான் இந்த இவ்வளவு காலமாக காணியை விடுவீங்கள் என்று அலைந்து கொண்டு இருந்தார்கள். இப்பொழுது அதை சுற்றி இருக்கிற 14 ஏக்கர் காணிக்குரிய மக்களும் ஒரு பெரும் பதற்றத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய காணிகளும் கபலீகரம் செய்யப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. இந்த சூழலிலே தான் இந்த பௌர்ணமி தின போராட்டத்திற்கு எல்லோரும் ஆதரவு தர வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அமைவாக இங்கே பெருமளவான மக்களும் அரசியல் தரப்புகளும் சிவில் அமைப்புகளும் திரண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த உண்மையிலே இந்த முயற்சி ஒரு முன்னேற்றகரமான ஒரு முயற்சி.
இது கட்சிகள் தொடர்பான விடயமோ அல்லது ஒரு 5-6 குடும்பங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையோ அல்ல, ஒட்டுமொத்தமான வடகிழக்கு தமிழ் தேச மக்களுடைய இருப்பு சம்பந்தமான பிரச்சனை. ஆகவே இந்த விடயத்திலே இந்த ஒத்துழைத்த அனைத்து தரப்புகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த எங்களுடைய தலைவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார், அடுத்த பௌர்ணமி தினத்திலும் இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று இந்த காணி உரிமையாளர்களும் அந்த விடயத்திலே உறுதியாக இருக்கிறார்கள். ஆகவே இன்று ஒத்துழைப்பு வழங்கியது போல எதிர்கால போராட்டங்களிலும் அனைவரும் பல்லாயிரமாக திரண்டு இந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும். இது உண்மையிலே பௌத்த பேரினவாதம் தன்னுடைய செயல்பாடுகள் தோற்கடிக்கப்பட வேண்டும். இந்த இராணுவத்தினருடைய ஆயுத பலத்தையும் அதிகார பலத்தையும் வைத்துக்கொண்டு தமிழர்களுடைய நிலங்களை கபலீகரம் செய்து கொண்டே செல்லலாம், கட்டி முடித்து விட்டால் அதை ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு மனநிலையை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தி தங்களுடைய பௌத்த சிங்கள விரிவாக்கத்தை செய்யலாம் என்கின்ற அந்த நிலைமைக்கு நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து எங்களுடைய மண்ணின் இருப்பை நாங்கள் பாதுகாக்க வேண்டும்.